நம்மளோட எலும்பு ஜாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாமாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துக்கலாங்க. எல்லாமே ஒரே கப்லேயே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீடை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு சியா சீட் சேர்த்துக்கலாம். சியா சீட்ஸையுமே மிக்சியில் சேர்த்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பவுடராக அடித்து பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க. 3/4 கப் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதையுமே நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து எடுத்துக்கலாம். ஒரு 10-15 டேட்ஸை கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பாதி லெமனை தோலோடவே எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச டேட்ஸு, லெமனை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கலாம். அரை லெமனை தோல் கூடையே சேர்த்துக்கோங்க. அதோட சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு பம்கின் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சியா சீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இனிப்புக்காக ஹனி சேர்த்துக்கலாங்க. ஹனி சேர்த்து நல்லா ஒன்று சேர ஒரு பேஸ்ட் மாதிரி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஹனி கூட குறைய நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஈரம்லாம் இல்லாத ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 3-4 மாதம் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடும்போது நம்மளோட ஜாயிண்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்தன் ஆகி நம்மளோட பெயின்லாம் ரெடியூஸ் ஆயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர்